Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. Anointing Fire Catholic Ministries வழங்கும் ஐரோப்பா வாழ் பகுதி கத்தோலிக்க மக்களுக்கான 3 நாள் மாபெரும் நற்செய்தி பெருவிழா. நாள் செப்டம்பர் மாதம் 20, 21 மற்றும் 22. வழி நடத்துபவர்கள் அருட்தந்தை ஆல்பர்ட், திருச்சி மறை மாவட்டம். அருட்தந்தை சைஜு, இயக்குனர் AFCM மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் இன்பநாதன். மேலும் விவரங்களுக்கு முன்பதிவிற்கு www.afcmuk.org என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளவும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் இனிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 23வது ஞாயிற்றுக்கிழமையில் இறைவனுடைய அருளையும் ஆசீரையும் இந்த இணையதள திருப்பலியின் வழியாய் கண்டு மகிழ வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இறை ஆசிரை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். நாம் இன்றைய உலகில் எங்கெல்லாம் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்று தேடுகின்றோம், எதிலெல்லாம் நமக்கு அமைதி கிடைக்கும் என்று நாடுகின்றோம், எங்கே சென்று எதை அனுபவித்தால் நம்முடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் என்று நம்முடைய கவனத்தை எந்தவித சிதைவும் இல்லாமல் செலுத்த பழகி கொள்ளுகின்றோம். ஆனால் ஏன் இவையெல்லாம் கடவுளிடத்தில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள மனம் மறுக்கிறது என்பதை தான் இன்றைய நாளினுடைய இறைவாக்குகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இந்த உலகம் காட்டுகின்ற தற்காலிக மகிழ்ச்சிகளை காட்டிலும் இறைவன் கொடுக்கின்ற நிரந்தரமான மகிழ்ச்சியை பெற்று மகிழ இன்றைய நாள் ஞாயிறு கொண்டாட்டம் நம்மை அழைக்கின்றது. எனவே சிந்திப்போம். இப்பலியில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற வேளையில் இறைவன் தான் எல்லாம் என்று நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் எனக்கு எல்லாம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உன் அன்புக்குரிய மக்களை கனிவுடனே கண்ணோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையை நிலையான உரிமை வேற்றையும் அழைப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில்
ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவசனங்கள் 4-7 முடிய. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும். வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 146. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவினை அளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றி. பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். ஆண்டவரே போற்றிடு போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு
பண்ணிடு. இரண்டாம் வாசகம். ஏழைகளாய் இருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 முடிய. என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து, தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழைகளிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்காரு என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெற்றவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 7, இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 37 வரை. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும்
செய்து வருகிறார். காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தமிழக ஆயர் பேரவைக்கென்று பல்வேறு ஆயர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கென்றும் ஆயர் அவர்களை நியமிக்கின்றார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய ஆயராக மேதகு எங்களின் பேராசிரியர் முனைவர் ஆல்பர்ட் அவர்களை ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுதும் சரி, கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய ஆயராக மேதகு முனைவர் ஜீவானந்தம் அவர்களை ஆயராக நியமித்த பொழுதும் சரி, அண்மையிலே திருச்சி மண்ணின் மைந்தராகிய தஞ்சை மறை மாவட்டத்திற்கென்று ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட முனைவர் டி சகாயராஜ் ஆண்டகை அவராக இருக்கட்டும், இப்படி ஆயர்களை நியமிக்கின்ற பொழுது பொதுவாகவே அவர்களுடைய பங்களிப்பு, மறைமாவட்டத்திற்கென்று அவர்கள் ஆற்றப்போகிற பணிகள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லோரும் வியப்போடு ஆச்சரியம் கலந்த நிலையிலே கேட்பது வழக்கம். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய தனிப்பெரும் இதழான நம்வாழ்வு இதழினுடைய துணை ஆசிரியர்கள் இப்படியாக ஆயர்களாக திருநிலைப்படுத்தப்படுவதற்காய் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அணுகி அவர்களை உரையாடலின் வழியாக நேர்காணல் செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிறுபான்மை நல ஆணையத்தினுடைய தலைவராக அண்மையில் சேசு சபையை சார்ந்த அருள் முனைவர் ஜோ அருண் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது நம்வாழ்வு துணை ஆசிரியர் அவரை நேர்காணல் சந்தித்ததை 2-3 நாட்களுக்கு முன்பாக நான் நம்வாழ்வு வார இதழில் வாசித்தேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இவற்றையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், புதிதாக புதிய பணியை, புதிய பொறுப்பை ஏற்கின்ற ஒவ்வொருவரையும் நேர்காணல் எடுப்பது என்பது நம்முடைய பழக்க வழக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. எனவே என்ன எதிர்பார்ப்பு அங்கே இருக்கிறது என்பதை சிந்திக்க, தெளிவுபடுத்த, அதை பற்றி உரையாட, கலந்துரையாடல் செய்ய நம்முடைய வாழ்க்கை சூழல் நம்மை அழைக்கின்றது. இன்றைய நாளினுடைய இறைவாக்குகள் ஒவ்வொன்றுமே அதை அழுத்தமாகவும் ஆழமாகவும் செய்கிறது. எப்படி புரிந்து கொள்வது அல்லது எப்படி இதை கண்டுணர்ந்து கொள்வது என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார் என்பதை எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். இயேசு என்ன செய்ய போகிறார் என்பதை எதிர்பார்த்து நிற்கின்றன அங்கிருக்கின்ற கண்கள். இயேசு என்ன செய்து விடுவார் என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு கூட்டமும், எதிர்பார்ப்போடு இருக்கிற மறு கூட்டமும், என்னத்த இந்த ஆளு செஞ்சிட போறான் என்று ஆணவத்தோடு இருக்கிற கூட்டமும் அங்கே இருக்கின்றது. அப்போது இயேசு பாருங்கள், தீர் சீதோன் பகுதியை கடந்து தெக்கப்போலியை தாண்டி அவர் கலிலேய கடலை சென்றடைந்தார் என்று பார்க்கிறோம். எனவே இயேசுவினுடைய பணி மிக தெளிவாய் இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்துல 19வது இறை வார்த்தையில நாம் பார்ப்பது போல, ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகிற பொழுது மிக தெளிவாய் உணர்ந்திருந்தார், என்னுடைய பணி எதற்காக என்று. லூக்கா நற்செய்தி 4:18-19 நாம் பார்ப்பது போல, ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என பறைசாற்றவும்,
பார்வையற்றோர் பார்வை பெறவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று இயேசு மிக தெளிவாய் தன்னுடைய பணியை ஏற்று நடத்துகின்ற ஒருவராய் இருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எசையா இறைவாக்கினரின் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முதல் வாசகத்துல நாம் சற்று ஆழமாய் நம்முடைய சிந்தனையை ஒப்படைத்தோம் என்று சொன்னால், காது கேளாதோர் செவிகள் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து வாடுவர் என்று நாம் இங்கே 35வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த எசையா இறைவாக்கினருடைய நூலிலிருந்து ஏன் இந்த செய்தி இப்படியாய் கொடுக்கப்படுகிறது? ஏன் அங்க இருக்கிறவங்க யாருக்குமே வாய் பேச முடியாதா? அல்லது அங்க இருக்கிற யாருக்குமே காது கேட்காதா? நம்ம சொல்லுவோம்ல, என் காது கேட்காது. அருள் தந்தை ஒய் இருதயராஜ் அவருடைய புத்தகத்துல இப்படியாய் எழுதுகிறார். ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறான், ஆசிரியர் கேட்கிறார், உன்னுடைய தாத்தாவை பற்றி சொல் என்று கேட்கிறார். உடனே அவன் சொல்லுகிறான், என் தாத்தாவிற்கு 4 கை இருக்கிறது, 3 காதுகள் இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். என்னது 4 கை 3 காதா? அப்படின்னா அப்படின்னோடனே இந்த பையன் சொல்றான், என் தாத்தாவிற்கு இடது காது வலது காது கேட்காது என்று சொல்லுகிறார். அப்புறம் 4 கை என்பது என்ன? வடக்கை, இடக்கை, நம்பிக்கை, வழுக்கை என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் சிந்திக்கின்ற போது கொடுத்த அந்த வார்த்தைகளை அப்படியாக எடுத்துக்கொண்டு அதற்கு அர்த்தம் தேடுகிற மனித இனமாய் நாம் வாழுகிறோம். ஆனால் இன்றைய நாளில் எவ்வளவு ஆழமான ஒரு இறை சிந்தனையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் தெரியுமா? இயேசுவினுடைய மெஸ்ஸையா அறிவிப்பை தான் இந்த எசையா இறைவாக்கினர் நூலானது நமக்கு கொடுக்கின்றது. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி பாருங்க, நம்மலாம் we are not very much strong in faith. நாம் நம்முடைய வாழ்க்கையில நம் நம்பிக்கையில ஆழப்படவில்லை. நம்முடைய நம்பிக்கை ஆழமாய் இருந்தது என்று சொன்னால் இந்த உலக காரியங்களினால் நாம் மடிந்தும் போக மாட்டோம், மரித்தும் போக மாட்டோம். ஆக இந்த உலக காரியங்களினால் ஒவ்வொரு நாளும் நாம் மடிந்து போவதால் தான் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன என்ன என்று ஆண்டவரை நோக்கி எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவர் ஏதாவது கொடுப்பார் என்று சொல்லி நம் கண்களை வானுயர உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம். பாருங்கள், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி முதலில் ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். 2, அஞ்சாதிருங்கள். 3, ஆண்டவர் வருவார். 4, அவர் உங்களை விடுவிப்பார். இது இதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அசிரிய பாபிலோனிய அடிமைத்தனத்துல இஸ்ரேல் மக்கள் உழன்று போகிற பொழுது, விடுதலை பயண புத்தகம் 2:25 அம்மக்கள் படுகின்ற வேதனைகளை தாங்களாகவே ஆண்டவரிடத்திலே கொட்டி தீர்த்த பொழுது, கடவுள் அவர்களுடைய அந்த கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்த விடுதலையின் நாயக வாழ்வை தான் இன்றைய நாளில் இயேசுவினுடைய இந்த மெஸ்ஸியா பிறப்பினை ஆண்டவர் அடிகோடிட்டு காட்டுகிறார். அப்படி என்றால் அங்கே என்ன நடக்கும்? பார்வையற்றோர் கண்கள் பார்க்கும். முதலில் இந்த செயல்தான் நடக்கும். 2வது என்ன நடக்கும்? காது கேளாதோர் செவிகள் கேட்கும். 3வது என்ன நடக்கும்? கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். 4வது என்ன நடக்கும்? வாய் பேசாதோர் மகிழ்ந்து வாடுவர். அதற்கப்புறம் என்ன நடக்கும்? பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும், கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும், தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். பிரியமானவர்களே, இங்கு 6 வகையான உருவங்கள் இருக்கின்றன. இந்த 6 வகையான உருவங்களும் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. நம் வாழ்வோடு பாருங்கள், பார்வை, நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். நம்முடைய காதுகள் எப்படி இருக்க வேண்டும்? கடவுளின் வார்த்தைகளை கேட்க வேண்டும். நம்முடைய கால் ஊனமுற்ற நிலை என்பதென்ன? நாம் முடங்கி போய் கிடக்கிறோம். இந்த இணையதளத்தினாலும் சமூக வலைதளத்தினாலும் பல்வேறு தீய காரியங்களினாலும் தீய பழக்க வழக்கங்களினாலும் இவ்வுலக மாய உலகில் கவர்ச்சியிலுக்கும் பல்வேறு பொருட்களினாலும் மனிதர்களாலும் நாம் முடங்கி போகிறோம். இந்த முடமை தன்மை வெளியே தூக்கி எறியப்பட்டு துள்ளி குதித்தெழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது, வாய் திறந்து கடவுளை பாட வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒரு கார்ல போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேருக்கு என்ன செய்வோம்? ஒரு 5 நிமிஷம் சாமி பாட்டை போடுங்கப்பா, கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேட்போம் அப்படின்னு என்ன செய்வோம்? சாமி பாட்டை முதல்ல போடுவோம். அதுக்கப்புறம் ஆசாமி பாட்டா மட்டும்தான் வரும். நீ 6 மணி நேரம் டிராவல் பண்ணாலும். ஏன்?
தொடக்கத்திலே கடவுள் வேண்டும், தொடர்கின்ற ஒவ்வொரு நேரமும் கடவுள் வேண்டாமா? ஆக நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்வு இப்படித்தான் இருக்கிறது. ஆரம்பம் தொடங்குற பொழுது கடவுள் வேண்டும், ஆரம்பம் தொடங்கி நன்றாக போகிற பொழுது கடவுள் வேண்டாமா? அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இன்று இருக்கிறது. நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? கடவுள் நம்மோடு இருந்தால் போதும், நாம் எல்லாவற்றையும் நம்முடைய போக்கின்படி செய்யலாம். நீயும் நானும் நம்மோட போக்குபடி செஞ்சோம்னா அங்க கடவுள் இருப்பார்னா நிச்சயமா இருக்க மாட்டார் அன்புக்குரியவர்கள். ஆக கடவுள் பாருங்கள், நீரூற்றுகள் பீரிட்டு எழும். நம்முடைய வாழ்வு யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது போல வாழ்வதோறும் நீரூற்றாய் இயேசு ஆண்டவர் இருக்கிறார். அந்த இயேசுவை நம்பி வருகிற பொழுது அந்த நீரூற்றுகள் பீரிட்டு எழும். அது ஆன்மீக தேடலாய் அமையும். கடைசியாக தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். தாகம் வேணும், thirst என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே. நம்முடைய திருப்பாடல்களில நாம் பார்க்கிறோம் 41ஆம் அதிகாரம் 2-3 இவ்வாறு, கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்குவது போல கடவுளே என் ஆன்மா உமக்காக ஏங்குகின்றது. வல்லவரான வாழும் கடவுள் மீது என் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது. அந்த thirst நமக்கு வேணும். கடவுள் மீது என்னுடைய தாகம் இருந்தது என்று சொன்னால் அந்த தாகமானது எப்படி இருக்கும்? நீரூற்றுகள், ஆசீர்வாதத்தின் நீரூற்றுகளாக அது நிறைந்து வழியும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இன்றைய 2ஆம் வாசகத்திற்கு வருகிற பொழுது நாம் பார்க்கிறோம், கடவுள் ஆழ்வார்த்து செயல்படுவதில்லை. ஒரு பழைய பாட்டு இருக்கு, நல்லோர் மேகம் வேற்றுமையோடு பொழிவதில்லை. நல்லோர் மேகம் நல்லோர் தீயோர் என்று வேற்றுமையோடு பொழிவதில்லை. ஆக மழை நீர் கூட நீ நல்லவன் உனக்கு மழை வேணும், நீ கெட்டவன் உனக்கு மழை வேண்டாம் என்று சொல்லி வேற்றுமை பார்க்கிற ஒன்றாக அங்கே இருப்பதில்லை. மழையின் மேகம் நல்லோர் தீயோ வேற்றுமையோடு பொழிவதில்லை. இப்ப கடவுளுடைய ஆசீர்வாதம் இப்படித்தான் அன்புக்குரியவர்கள் இருக்கும். நல்லோர் மீது ஆசீர் வருகிற பொழுது மேன்மேலும் நல்லவர்களாய் அவர்கள் வாழ்கிறார்கள். தீயோரின் மீது ஆசீர் வருகிற பொழுது தாங்கள் செய்த குற்றங்களுக்கு மனமாறி திருந்தி வாழ்கிற பொழுது அவர்கள் மனமாற்றத்தின் பிள்ளையாய் மாற்றப்படுகிறார்கள். இதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்துல ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு உருவகத்தை சொல்லுகிறார். நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மண்டபத்தில் இருக்கிறோம், ஒரு பளபளப்பான ஆடை அணிந்து மோதிரம் அணிந்து 10 அடி தூரத்துல நிற்கும் போது பர்ஃப்யூம் ஸ்மெல் வருகிற அந்த மனிதனை பார்த்து எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம், உட்காருங்க, இங்க உட்காருங்க, அங்க உட்காருங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க என்று நாம் அவர்களை அழைக்கின்றோம், வரவேற்கிறோம், வாஞ்சையோடு அமருங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதே நேரத்துல ஒருவர் அழுக்கு ஆடை அணிந்து செய்த வேலைகளுக்கு நகைக்கடுக்குகளில அவர் அழுக்கோடு வருகிற பொழுது, தலைவாராத நிலையில் வருகிற பொழுது, அங்க போ நின்னு உனக்கு என்ன அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? ஓரம் கட்டுகிற மனப்பான்மையில் இருக்கின்றோம். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இன்று இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் செல்வமாய் நினைப்பதெல்லாம் கடவுளுடைய பார்வையில ஏழையாயிருக்கிறது. நாம் இந்த உலகத்துல ஏழைகளாய் பார்ப்பதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை செல்வமாய் இருக்கிறது. படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய பார்வைகளும் அங்கே மாற்றப்பட வேண்டும். இன்றைய நற்செய்திக்கு வருகிற பொழுது உண்மையிலே இன்றைய நற்செய்தி மிகுந்த ஒரு அருமையான ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறது. திருமுழுக்கு என்ற அருள் அடையாளம், கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதல் அருள் அடையாளம். கத்தோலிக்க திருச்சபையில ஒரு குழந்தை தன்னை முழுமையாய் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜென்ம பாவம் என்று சொல்லப்படுகிற பிறப்பு நிலை பாவத்திலிருந்து ஆண்டவருடைய ஆசீரால் மீட்டெடுக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாகும் திருச்சபையினுடைய உறுப்பினராக மாறுகின்ற அந்த திருமுழுக்குல இறைவன் தன் ஆசீரை கொடுக்கின்ற அருமையான ஒரு செயலை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்று சொல்லப்படுகிற நம்முடைய மறைக்கல்வி சுருக்கத்துல எண் 1504 நாம் இப்படியாக பார்க்கிறோம். அருள் அடையாளங்களின் வழியாய் இயேசு நம்மை தொடுகின்றார். ஆக இந்த அருள் அடையாளங்களின் வழியாய் இயேசு நம்மை தொடுகிறார் என்று சொன்னால், குறிப்பாக இந்த திருமுழுக்கின் வழியாய் இயேசு நம்மை தொட விரும்புகின்றார். குறிப்பாக இந்த திருமுழுக்கில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், நீங்கள் குழந்தையினுடைய ஞானஸ்தானத்தில் பார்த்திருப்பீர்கள். அருள் பணியாளர் என்ன செய்வார்? காதிலே ஒரு சிலுவை அடையாளம் வரைவார், நாவிலே ஒரு சிலுவை அடையாளம் வரைவார். என்ன? காதுல கேட்கறதெல்லாம் கெட்டதா கேட்கணும், வாயில பேசுறதெல்லாம் கெட்டதா பேசணும் அப்படின்னா இல்லை அன்புக்குரியவர்களே.
இப்ப நாவிலே அந்த சிலுவை அடையாளம் எதற்கு? ஆண்டவருடைய வார்த்தையை நீ நாவால் அறிக்கையிடவும், போதிக்கவும், புகழவும், போற்றவும், கொண்டாடி மகிழவும் ஆண்டவர் நாவினை ஆசீர்வதிக்கிறார். காதினை எதற்கு ஆசீர்வதிக்கிறார்? இறை வார்த்தையை கேட்க வேண்டும். ஷமா இஸ்ரேலை மாதா தொலைக்காட்சியில அண்மையில் நான் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பெசநகர் வேளாங்கண்ணி அருள் தளத்தில் நடக்கிற அந்த மறைவுரைகளை எல்லாம் மிக அழகாக எழுதி கொடுத்து அனுப்புகின்றவர்களுக்கு பரிசுகள் என்று சொல்லி மாதா டிவியினுடைய இயக்குனர் தந்தை அறிவித்து கொண்டிருந்தார். அதற்கு அவர்கள் இட்ட பெயர் ஷமா இஸ்ரேல். இஸ்ரேலை கேள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை கேளுங்கள், ஆண்டவருடைய அபரிவிதமான செயல்கள் என்ன என்று நீங்களும் நானும் இன்றைய நாளில் கேட்க தவறுகிற பிள்ளைகளாய் இருப்பதால் தான் நம் செவிகள் இன்று காது கேட்க முடியாத அளவிற்கு, இன்று நம்முடைய வாய் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க முடியாத அளவிற்கு இங்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது என்பதை தான் இன்றைய நாளில நாம் ஆண்டவரின் நற்செய்தியிலிருந்து பார்க்கிறோம். ஏன் திறக்கப்படட்டும் என்று சொல்லுகிறார்? சில பேருக்கு வாயை திறந்தா நிப்பாட்டவே மாட்டாங்க, வளவள வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் நான் மறைவுரை ஆற்றும் போது சில பாதம் சொல்லுவாங்க, ஏன்டா இவ்வளோ நேரம் பிரசங்கம் வைக்கிற? அன்புக்குரியவர்களை, பிரசங்கம் என்பது சுருக்கிக் கொள்வதோ அல்லது ஒடுக்கிக் கொள்வதோ அல்ல. கடவுள் இன்றைய நாளில் என்ன இறை வார்த்தையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் என்பதை சொல்வதற்கான, கடவுளின் வார்த்தையை சிந்திப்பதற்கான, தியானிப்பதற்கான அருமையான ஒரு வாய்ப்பை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில இறைவன் இந்த பலிபூசையிலே கொடுத்திருக்கிறார். இறை வார்த்தையை பிட்டு கொடுக்க முடித்த பின்புதான் ஆண்டவர் இயேசுவின் உடலை பிட்டு கொடுக்கிறோம் என்று சொன்னால், வார்த்தையிலே ஆளப்படாத எவனும் அந்த நற்கருணையிலே ஆளப்பட முடியாது. ஏதோ கடமைக்கு 4 கதையை சொல்லிட்டு 4 இறை வார்த்தையை சொல்லிட்டு போவது அல்ல மறையுரை. மாறாக மனங்களை தொட்டு, மனங்களின் எது நல்லது கெட்டது என்பதை உள்ளுர, அதாவது பேதுரு தன்னுடைய திருமுகத்துல சொல்லப்படுவது போல, அல்லது திருத்தூதர் பணிகள் நூலில அங்கே எருசலேம் ஆலயத்திலே அவர் போதிக்கிற பொழுது, உள்ளம் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உள்ளம் குத்தப்படணும் அப்படின்னா முதல்ல செவிக்குள்ள போகணும். என்னம்மா வைக்கிறாரு, போகட்டும் அப்படின்னு உட்கார்ந்துருந்தோம்னா என்னைக்கு நம்முடைய செவிகளுக்குள் ஆண்டவருடைய வார்த்தை போகும்? 3 மணி நேரம் திரைப்படத்திலே உட்கார்ந்து ஆஹா ஓஹோ எப்படியெல்லாம் இருக்கு பாரு, என்னமா எடுத்திருக்கிறான் அப்படி பேசுகிற நம்முடைய நாவுகள் ஏன் இந்த ஆண்டவரின் வார்த்தையை பேச மறுக்கிறது? ஏனென்றால் இதில் உன் ஆர்வமும் இல்லை, உன்னுடைய வாழ்வு இதில் இருக்கிறது என்ற முழுமையான நம்பிக்கையும் இல்லை. அதுதான் உண்மை. இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடல் நீங்க பாருங்க, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அன்னை மரியா ஆரோக்கிய அன்னையாக வேளை திருநகரிலே வீற்றிருக்கிற வேளாங்கண்ணி தாயாய், நம் ஒவ்வொருவருடைய தாயாகும் பேற்றினை பெற்ற அன்னை கன்னிமரியாவினுடைய பிறப்பு விழாவை இன்று ஞாயிறு கொண்டாட்டம் என்பதால் நாம் ஞாயிறு திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட ஆலயங்களை அன்னையினுடைய பிறப்பை கொண்டாடுகிற பொழுது அவர் என்ன செய்தார்? ஏன் இவ்வளவு கொண்டாட்டங்கள் அன்னை மரியாவுக்கு தெரியுமா? அவர் செய்ததெல்லாம் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்ற பின்பு என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றதே, அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்று நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இதை எப்படி நாம் வாழ்க்கையில வாழ்வாக்க வேண்டும் என்பதற்காக நான் 5 சிந்தனைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் காரியம் அன்புக்குரியவர்களை, கடவுளை நாம் தேட வேண்டும். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளில் வரி தண்டுபவரின் தலைவரான அந்த சக்கேயு இயேசுவை தேடுகிறார். எப்படியாவது அந்த மனுஷனை பார்த்தரணுமையா? எல்லாரும் சொல்றாங்க, நம்ம மனசு ரொம்ப காயத்தோட இருக்கு, ஏதோ வெறுமையா இருக்கு, ஒன்று எவ்வளவு கூட நமக்கு இருந்தாலும், எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி அந்த சக்கேயு இயேசுவை தேடுகிறான். காட்டு அத்தி மரத்தில் ஏறி இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறானே, அந்த தேடுதல் இன்று நம்முடைய வாழ்க்கையில் தேவை அன்புக்குரியவர்கள். இதுதான் முதல் சிந்தனை. இரண்டாவதாக, கடவுளின் வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இறைவார்த்தை எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ, அல்லது இறைவார்த்தை எங்கெல்லாம் போதிக்கப்படுகிறதோ, அல்லது நீங்கள் அமர்ந்து சத்தமா வாசிங்க இறைவார்த்தைய. அட போங்க பாதர், பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுவேன், எவனும் திட்ட மாட்டான் உங்களை. உங்களுக்கு கேட்பது போல சத்தமா வாசிங்க.
உங்களுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது உங்கள் செவிகளுக்குள் அது போகிற பொழுது நிச்சயமாய் நீங்கள் அதன்படி செயல்படுவீர்கள். இதைத்தான் நீதிமொழிகள் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தையில இவ்வாறு வாசிக்கிறோம். எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார், தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார் என்று பார்க்கிறோம். ஆக செவிக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தை செல்ல செல்ல நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் வார்த்தை கேட்ப வாழ தொடங்குகின்றோம். இது 2வது சிந்தனை. 3ஆவதாக கடவுளின் கரத்திலே நாம் விழ வேண்டும். எசையா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10, 13 இறை வார்த்தைகளிலும் திருப்பாடல் 95:8 நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்வை முழுமையாய் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கடவுளுடைய கரத்திலே நாம் விழுந்து ஒப்பு கொடுக்கிற பொழுது நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தையில இவ்வாறு வாசிக்கிறோம். நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார், தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கின்றார். இந்த நேர்மையாளர் என்று சொன்னால் யார்? கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்து கடவுளுடைய கரத்தில் விழுபவர்கள் தான் நேர்மையாளர்கள். இது 4வது சிந்தனை. இறுதியாக அன்புக்குரியவர்களே, கடவுளை முழுதாய் நாம் நம்ப வேண்டும். எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையில நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதிப்பாடுதான் நம்பிக்கை. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையில உள்ளுர நம்பினால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். எனவே சிந்திப்போம். இந்த ஞாயிறு கொண்டாட்ட திருப்பலியின் வழியாய் கடவுள் அவரிடத்தில் இருந்து என்ன எனக்கு கிடைக்கும் என்பதை எதிர்பார்ப்பதை விட நான் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாலே நம் காதுகள் கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுக்கும், நம் நாவுகள் கடவுளுடைய வார்த்தையை போதிக்கும். அப்படியாய் இருக்கிற பொழுது நாம் துள்ளி கொண்டாடுவோம், மகிழ்ந்து கொண்டாடுவோம், எழுந்து ஓடுவோம், மான் போல துள்ளி குதிப்போம். அப்போது வறண்ட நிலமான நம்முடைய நிலம் வசந்தமாய் மாறும். தாகமுற்ற நேரத்தில் அது ஆண்டவருடைய ஆசிரால் நிரப்பப்படும். தடாகம் முழுவதும், தரணி முழுவதும் கடவுளுடைய ஆசீர் நிரம்ப வழிந்து என்றுமே நாம் காண்பதற்கு மேலான ஆசிரை நம் கண்கள் காணும் என்பதை இன்றைய நாளில் உணர்வோம். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே சிந்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் இணைந்து நம்பிக்கை அறிக்கையை அறிக்கையிட்டு இறைவனை போற்றி புகழ்வோமாக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால்
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, அன்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது வரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர் தழச் செய்து எமது ஆட்சியின் உன்னதமான உறைவிடமாக நிலை நிறுத்தினீர். ஆகவே வான தூதரணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்தேத்தி ஆக்களித்து ஆர்ப்பரித்து கொண்டாடி ஒரே குடும்பமாய் ஆர்ப்பரிப்பதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுனைன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் நோக்குடன் செயல்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். இந்த இறைவனுடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்வதற்கு இவரை தேடிச் சென்று இவர் வார்த்தைகளை கேட்டு இவரது கரத்தில் விழுந்து இவர்தான் எல்லாம் என்று ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு வருகிற ஒவ்வொரு மனிதரையும் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். உலகின் ஒளி நானே, என்னை பின்பு தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கும் வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்துணை மிகுதி என்று திருப்பாடல்கள் 30:20 நாம் வாசிக்க கேட்பது போல இந்த உலகில் ஒளியின் மக்களாய் மகனாய் மகளாய் வாழ இறைவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். திருமுழுக்கின் வழியாய் நம் ஒவ்வொருவரின் மீதும் தமது ஆசிரை நிறைவாய் பொழிந்தார். இன்றைய நாளில் நம் செவிகள் எல்லாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்காமலும் நம்முடைய நாவுகள் எல்லாம் இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்காமலும் போதிக்காமலும் எல்லையற்ற ஆண்டவருடைய பேரன்பையும் கனிவு மிகுந்த இரக்கத்தையும் கண்டுகொள்ளாத நிலையில் இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் ஆண்டவர் என் வாஞ்சிக்குரிய மகனே மகளே, என்னை விட்டு நீ போய்விட்டாயோ என்கிற முழுமையான எதிர்பார்ப்பை நம் மீது வைக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று சொல்லி இஸ்ரேலின் அடிமைதன வாழ்விலிருந்து மீட்டெடுத்த அதே ஆண்டவர் இன்று உன்னையும் என்னையும் முழுமையாய் ஆசீர்வதித்து அன்பு செய்து அரவணைத்து எல்லையற்ற பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தெய்வீக உடனிருப்பையும் நாம் கேட்பதற்கு மேலாகவே எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதில்லை என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கின்றது இன்றைய வழிபாடு. ஆண்டவரே, நெருமையான ஜெப வேளையில நற்கருணை கொண்டாட்டத்தினுடைய முழுமையான ஆசீர் எங்களுள் என்றும் தங்குவதாக. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து
நாங்கள் எடுக்கிற காரியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் நிறையவற்றை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவற்றை எல்லாம் விடுத்துவிட்டு நீர் எங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறீரோ அவற்றை செய்யக்கூடிய பிள்ளைகளாய், அவற்றை அணுகி வந்து உமை அடைகின்ற, உமை ஆராதிக்கிற, உமை அன்பு செய்கிற, உமை வாஞ்சையோடு தேடுகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. இந்த உலகம் இணையதள பக்கங்களினாலும் பல்வேறு தீய நாட்டங்களினாலும் சமூக வலைதளங்களினாலும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் மூளையில் முடங்கி இருக்கின்ற எம் இளைய சமூகத்திற்காக இன்றைய நாளில் மிகச்சிறப்பாய் இடத்துல செபிக்கிறோம் அப்பா. கண்ணில் காண்பதெல்லாம் கவர்ச்சி நிறைந்ததாகவும், காதில் கேட்பதெல்லாம் ஏமாற்றுத்தன பேச்சுகளாகவும், நடக்கின்ற ஒவ்வொரு காரியமும் நல்லது என்று மாயை தோற்றத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய், உணர்ந்து கொள்ளும்படியாய் நீ செய்தருள்வீராக. இளைஞனான இயேசுவே, எங்கள் இதய தெய்வமே, உம்மிடத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் தேவைகள் அத்துணையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கனிவோடு ஏற்று நிறைவாய் எங்களுக்கு விளங்குவீராக. மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாய் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றே. ஏவார் உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மனிதர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. துயர் போக்கும் மரியம் பரிவே, ஆரோக்கிய தாயே ஆதாரமே. துயர் போக்கும் மரியம் பரிவே, ஆரோக்கிய தாயே ஆதாரமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு
உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.